ஹாய் பிங்கி பேர், ரெடியா? கிளம்பியாச்சா? இன்றைக்கி நம்ம குயின்ஸ் பஸ்ஸில் எங்கே போகிறோன்னு பேருக்கு தெரியுமா? பிங்கிக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் வள்ளியம்மா என்ற வள்ளியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பிங்கி பேர் இன்றைக்கி நம்ம குயின்ஸ் பஸ்ஸில் எங்கே போகிறோன்னு பேருக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம தாமான் செபாங் முத்தியார் அலுகஜாக்கு போகிறோம். தாமான் செபாங் முத்தியார் அலுகஜாவில் இன்றைக்கி மிஸ்ஸஸ் வள்ளியம்மா என்ற வள்ளியம்மாளோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின்ஸ் பிரசில் சூஸ் பண்ணது மிஸ்ஸஸ் ஜமுனா அண்ட் கோபி. மிஸ்டர் கோபி அண்ட் ஜமுனா நம்ம குயின்ஸ் பிரசில் சூஸ் பண்ணி அவங்களோட அன்பான அண்ணி வள்ளியம்மாவோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மிஸ்ஸஸ் ஜமுனாவும் கோபியும் கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு மிஸ்ஸஸ் வள்ளியம்மா வீட்டில் போயிட்டு நம்ம அவங்களோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாமா? தாபான் செபாங் முத்தியார் அலுகஜால. ஓகே, வாங்க போகலாம். வள்ளியம்மா வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் வள்ளி பேச மாட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் தானே? மிஸ்ஸஸ் வள்ளியம்மா தானே நீங்கள்? உங்களோட இன்னைக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிரசில் வந்திருக்கோம். அப்புறம் நீ காலையிலேருந்து பிறந்த நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு? விளங்கல? நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கா? உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், குயின்ஸ் பிரசில் வந்திருக்கோம். உங்களுக்கு கிஃப்ட்டு பிங்கி பேர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா? ஓகே, வாங்கிக்கோங்க. ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? வாய் திறந்து பேசினா நல்லா இருக்கும். பேச மாட்டீங்களா? பிடிச்சிருக்கு. ஓகே, குயின்ஸ் பஸ்ஸில் சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா? மிஸ்ஸஸ் வள்ளியம்மா என்ற வள்ளி. ஆமாங்களா? வள்ளின்னு கூப்பிடுவாங்களா உங்களை? ஓகே, உங்கள் பிறந்தநாளுக்காக அந்த சர்ப்ரைஸ் யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கும்? கண்டிப்பாக உங்கள் அன்புக்குரியவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கணும். ஆமாவா இல்லையா? நீங்கள் ரொம்ப பாசமானவங்க, உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறவங்க தான் இதை உங்களுக்காக அனுப்பியிருக்கணும். யாரா இருக்கும் அது? சொல்லுங்க, யாரா இருக்கும்? சரி, ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்களேன். பேர் சொல்லுங்க. என்கிட்ட பேர் தான் வந்திருக்கு. பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்டா முனியாண்டி, ரெண்டாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? தமிழ் அரசி, மூணாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? யாரு? ஓகே, 3 பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 3 பேர்த்தில் நீங்கள் அனுப்பினவங்களையும் சரியாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அந்த 3 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது அப்படின்னு சொன்னால் யார் அது? இப்போ கெஸ் இல்லை, சரியாக ஷுவராக சொல்லணும். 3 பேர்த்தில் ஒருத்தவங்க தான். இல்லை, அம்மா பிள்ளைங்களா அவங்களாம்? அவங்க தான் மிஸ்ஸஸ் வள்ளியம்மா தான் சொல்லுவாங்க. யாராக இருக்கும் சொல்லுங்கள். தப்பே இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷ் அனுப்பியிருக்காங்க, ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்து கேட்குறீங்களா? ஓகே, கேளுங்க. வான மேகங்களும் உன்னை வாழ்த்தும் மலை துளிகளாக, வண்ணங்களும் உன்னை வாழ்த்தும் வானவில்லாக, கானக பறவைகளும் உன்னை வாழ்த்தும் கீச் இசைகளோடு, காட்டு புஷ்பங்களும் உன்னை வாழ்த்தும் காற்றில் வாசமாக, பூவானமும் உன்னை வாழ்த்தும் புன்னகையாக, வாழ்த்து மலையில் நீ நனைய என் கவிச்சாரலும் உன்னை வாழ்த்தும். என் இதயத்தில் இருந்து அன்பை உனக்கு பரிசாக தந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறேன் என் செல்ல தந்தமே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கவலைகள் மறந்து துயரங்கள் மறந்து பொன் சிரிப்போடோ அமையட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாருன்னு சொல்ல முடியுங்களா? இப்போ சொல்ல முடியுமா? இல்லையே, சொல்ல முடியலையே உங்களால். நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட இந்த புன்னகை எப்போதும் உங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்.
உங்களை விட்டு உங்களோட சிரிப்பு வந்து பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? சரி, இன்னொரு வாழ்த்து இருக்கு, அதை கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கேட்குறீங்களா? உங்களுக்கு நேரடியாக அவங்களே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, கேளுங்க. எதிர்பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆசை, உங்களுக்கு உங்கள் பிறந்தநாள் அதுமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இதை உங்களுக்கு செஞ்சோம். ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பிறந்தநாளுக்கே நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். பிறந்தநாளுக்கு மட்டும் இல்லை, எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, என்ன ஒரு பிரச்சனைனா சரி, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கோம். ஏன்னா உங்களை நாங்கள் அண்ணி அக்காவை பார்த்த நாளோட ஒரு தாயார் பார்த்த நாள் தான் அதிகம். பிரிச்சாக இருந்தாலும் எங்கள் தாய் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அண்ணிய அக்கான்னு சொல்கிறத விட அம்மான்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது. இது உங்களுக்கு நீங்கள் கிடைச்சிருக்கு. அண்ணின்னு கூப்பிட்றத விட உங்களை அம்மான்னு சொல்கிற ஸ்தானத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமா உங்களுக்கு? ஹாப்பி பர்த்டே அண்ணி, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் அண்ணி என் அக்கா. உங்களோட தம்பியும் உங்கள் தம்பி மனைவியும் மிஸ்ஸஸ் ஜமுனா என் கோபி இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்ககிட்ட சர்ப்ரைஸ் வரும்னு? எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்கள் அண்ணி எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவங்களோட பிறந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப சூப்பரானவங்க, எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்கிறவங்க. இதே போல் எப்போதும் இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் எப்போதும் உங்களுக்காக இருப்போம். எங்களை எந்த இடத்துலையும் எங்களை மறந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக வருவோம். எந்த இடமா இருந்தாலும் வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமா உங்களுக்கு? ஓகே, இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வார்த்தைகள் வரமாட்டுதா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை வருது, மறு வார்த்தை காண போயிடுது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் அவங்க சொன்ன மாதிரியே உங்களோட புன்னகை என்றைக்கும் உங்களோடையே இருக்கணும். இன்று மட்டும் இல்லை, என்றைக்குமே உங்களோட புன்னகை உங்களோடையே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளணும். உங்களுக்காக அவங்க இருக்கிறாங்கன்ற போலயே எப்போதும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பர்த்டேல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. இது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? Entertainment.